பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுலேயுமே சார்ட் அனாலிசிஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஸோ மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது இன்னைக்கு ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே நல்லா வரும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் வந்து மேலே போகும் அப்படின்னு சொன்னாக்கா ஸோ மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போயிட்டு இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பட் எந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது இல்லை ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங்கு பிளான் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இன்னைக்கு கீழே வந்துட்டு மேலே போகுன்றதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணலான்றது பிளானிங். பட் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டை பொறுத்து டிசிஷன் சேஞ்ச் ஆகலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் ஆல்மோஸ்ட் சேம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் டு கேப் டவுன். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து இந்த இடம் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ போத் கேசஸ் நான் பைக்குரிய ஆப்ஷன் வந்து செக் பண்ணுறேன். பட் இட் வில் வேரி. இது வந்து ஒருவேளை மார்க்கெட் ஃபஸ்ட்டு கிரீன் வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சுனாக்கா ஸோ அப்ரோச்சும் சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ.